வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்குறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோ லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்கிறது என்னென்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமக்கு வந்து ஒரு பொருளாதார தடை, பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் செய்கிற பிரார்த்தனை பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். பெரிய பொருள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 3ல் இருக்கார். என்றைக்குமே 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது அம்மா சம்மந்தமான உறவுகளில் நமக்கு ஒரு மனக்காயங்களோ மன கஷ்டங்களோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து அஸ்தங்கமாக இருக்கும்போது அம்மா என்னை மதிக்கலை, இல்லை என் பிள்ளை என்னை மதிக்கலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து திட்டிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் கூடவே கேது இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் பிளாக்னஸ் இருக்கும். ஸோ இளைய சகோதரர் வந்து ஏதோ சொல்லிட்டார், தம்பி ஏதோ சொல்லிட்டான், தங்கச்சி ஏதோ சொல்லிட்டு போட்டு கொடுத்துருச்சுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள், வேலை விஷயங்களுமே அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாது, ஒரு பிளானிங் இல்லாமல் எவனோ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்தோ யோசிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளால் மன உளைச்சலையும் டென்ஷனையும் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னடா இந்த புள்ள எப்படி பேசிடுச்சுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலேயே செவ்வாய் ராகு உடைய நட்சத்திரத்தில் போகிறதும் 9ல் ராகு செவ்வாய் நட்சத்திரம் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை கொடுத்துரும். அப்போ என்ன ஒன்றா அப்பாவுக்கு உங்களுக்கும் ஒரு லடாய் வரும், ஒரு எமோஷன்ஸ் வரும். நீங்கள் பேச உங்கள் அப்பா பேசுங்கிற மாதிரி வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருக்குங்க. ஏன்னா செவ்வாய் ராகுனா நமக்கு கோபம் வரும், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கோபத்தை கொடுத்துரும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண போகணும். அது வந்து நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது என்னென்னா எமோஷன் ஆகும். பட் வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் கொஞ்சம் வந்து அந்த சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது வருமானத்துக்கு குறை இருக்காதுங்க. ஸோ தொழில் வருமானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்ல வருமானங்கள் வர மாதிரி இருந்தாலும் அதுவும் குரு வந்து இப்போது சனியுடைய சாரத்தில் போயிட்டுருக்கு. சனி வந்து வக்கரமாக போகும்போது தொழிலில் வந்து வருமானம் வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதே உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்ததுன்னா வருமானத்துக்கு எந்த குறையுமே வராதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10ல் உங்களுக்கு வந்து சனி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த வக்கரம்னும் போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வருமானங்கள் ஸ்லோ டவுன் ஆகிறது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வர மாதிரி இருந்தாலும் இப்போ திடீர்னு வந்து கொஞ்சம் பார்ட்டாக வருதுங்க, ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ரியல் எஸ்டேட்டில் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தொழிலில் வந்து நல்ல வருமானங்கள் வரும். பட் இருந்தாலும் வந்து 10க்கு 5ல் வந்து குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து ஒரு ஆசை காட்டி நம்மளை வந்து கவுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ஏன்னா வந்து 7க்கு 8ல் வந்து குரு உச்சமாகறதுனால வாக்குவாதங்கள் வந்துடும். திடீர்னு வந்து சடார்னு ஏதாவது பேசிக்கிறது, ஒரு ஈகோவாக வந்து சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து பேசாமல் இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய். 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய பெரிய திட்டங்கள் பெரியசாக, அதாவது நம்ம உட்காந்துருக்கிறது வந்து சின்னதாக வந்து ஒரு ஒட்டுக்கூட்டத்தில் உட்காந்து வந்து நான் தாண்டா அம்பானிக்கிற லெவலில் நமக்கு திங்கிங் போகும். நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதை எமோஷனாக எடுத்துக்காமல் ப்ராக்டிக்கலாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் திசை, சூரியன் வந்து 3ல் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. கூடவே கேது புதன் இதெல்லாம் இருக்கும்பொழுது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள், கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல் வரும். என்னை எங்கள் அம்மா புரிஞ்சிக்கல, என் பிள்ளைய புரிஞ்சிக்கலன்னு சொல்லி ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால
இந்த டைமில் வந்து எதையும் வந்து வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து 2ஆம் அதிபதி. உங்களுக்கு வந்து குழந்தை சம்மந்தமான விஷயங்கள், வேலை விஷயங்கள் வந்து அற்புதமான ஒரு நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி நம்ம உடலில் இருக்கும்போது அது செவ்வாய் ராகணும் போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா உடனடியாக வந்து போயிட்டு, ஏன்னா ஷோல்டர் பெயின் வரும் மேக்ஸிமம் வந்து ஒரு ஷோல்டரில் வந்து பெயின் வருது, இல்லை தலையில் பெயின் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஏதாச்சும் லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உடனே போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினர்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9ல் இருந்து நல்ல பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். பெரிய வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்களுமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக வந்து குரு தசாபுத்தினர்கள். குரு வந்து உங்களுக்கு வந்து 7 மற்றும் 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஒரு பெரிய வருமானங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் கணவன் மனைவிக்கு நடுவில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள், ஏதாச்சும் இடவிடமாக பேசிக்கிறது. நீங்கள் இப்படி பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருஷக்கணக்காக பேசாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. வாழ்றது ஒரு குட்டி லைஃபுங்க, ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடலாமே, ஓகேங்களா? ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தவர். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8, 9ஆம் அதிபதி 10ல் இருந்து அதீதமான ஆசைகள் படுறது, பிடிவாதத்தை வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் காட்டாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போனீங்கன்னா நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுவும் 10ல் உள்ள சனி வந்து உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் பெரிய வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது வீடு, மனை, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஆக்கப்பூர்வமாகவும் நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் ஒரு தேவையில்லாத பயம், ஒரு செக்கை இஷ்யூ பண்ணிவிட்டு ஐயோ எது எப்படி கொடுத்தேன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாகறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பிளாங்காக இருக்கும், என்ன பண்ணுறேனே தெரியலைங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையான நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே ஒரு மிதுன லக்னமாக இருந்து கேது தசாவது. கேது, சூரியன், புதன் இந்த 3 காம்பினேஷன் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது 3லேருந்து நிறைய சந்தேகங்கள் வரும். சந்தேகத்தால் வந்து அப்புறம் நம்ம தூங்க முடியாமல் ஐயோ என்ன இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி வராத ஒரு பிரச்சனையை மண்டையில் போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 4ல் வந்து நீச்சமாக இருக்குங்க. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதத்தால் மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி அந்த சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அப்போ வந்து மனக்காயங்கள் வந்துடும். அம்மா இப்படி பேசிட்டாங்க, எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இல்லை குழந்தை, ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கணும், குழந்தையும் வந்து இடவிடமாக பேசணும். ஸோ தாயார் மற்றும் குழந்தைகள்கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னை பொறுத்த வந்து நல்ல பிரார்த்தனைங்க. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்கும்போது மனைவிகிட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சுக்கிரங்கிறது பெண்ணை குறிக்கும். பெண்களிடம் பழகும்போதோ பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடிங்க என்னை பொறுத்த வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து, சத்தம் இருக்கக்கூடாது, சத்தம் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த முறை வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருக்கெல்லாம்னா எனக்கு பணமே இல்லை, யாருக்கு தான் பணம் வேண்டாம், எல்லாருக்குமே பணம் தேவை இருக்குது, பட் எனக்கு பணம் இல்லை, பணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், பேங்க் பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய காசு வந்து நமக்கு வரதை வந்து தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான பலன்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிறைய பேருக்கு தெரியும். கோயில்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சு நிறைய கூட்டம் வருது. இது ஒர்க் ஆகலைன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து நானும் வழிபாடு பண்ணுறேன். நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு என் பர்சனலாகவும் நல்ல ஒரு வருமானங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லும் போதும் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துச்சுங்க. ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வந்து சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகுது. 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம், ஓகேங்களா? மேக்ஸிமம் 17 ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஈவினிங்கே கூட பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளை மனதார வாழ்த்தி, மனசார ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு 27 முறை ஒரு 27 பூ கையில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த 27 பூ கையில் வச்சுக்கிட்டு மனதார ஓம் நமோ நாராயணா ஓனான்னு அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும்போது வச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு விஷயங்க. ஒரு பெரிய மேஜிக் நடக்கும்.
லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் பண்ணலாம், இல்லைன்னா 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற இது சிறப்பான விஷயமாக அமையுங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.